நாங்கள் அதை இந்த விலைக்கு வாங்கினோம் என்று பயப்படாமல் சொல்லிக்கொண்டு அந்த வியாபாரத்தை முடித்துக் கொள்கிறோம். அவர்கள் நம்பி சத்தியத்தை நம்பி அந்த பொருளை வாங்கி கொண்டு சென்று விடுகிறார்கள். நபிகளார் சொன்ன செய்தியை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்கிறார்கள், ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, 3 பேர்களை பற்றி சொல்கிறார்கள். அந்த 3 பேர்களுக்கு நபி அவர்கள் 4 தண்டனைகளை சொல்கிறார்கள். 3 பேர்களுக்கு 4 தண்டனைகள். ஒன்று சொல்கிறார்கள், லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அவர்களோடு அல்லாஹ் கதைக்க மாட்டான், அல்லாஹ் பேச மாட்டான். இரண்டாவது சொல்கிறார்கள், வலா யன்துரு இலைஹிம், அவர்களை திரும்பியும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் யாருக்கும் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இல்லாமல் யாருக்கும் சொர்க்கம் செல்ல முடியாது. அந்த நாளில் அல்லாஹ் இவர்களை பார்க்கவும் மாட்டான். வலா யுதக்கீஹிம், இவர்களுடைய பாவங்களை மன்னித்து சுத்தப்படுத்தவும் மாட்டான். 3 தண்டனையை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ், வலஹும் அஸாபுன் அலீம், கடுமையான தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது. சாதாரண தண்டனை என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, கடும் தண்டனை இருக்கிறது என்று நபிகளார் அந்த 3 பேர்களையும் 3 நபர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், 3 முறை இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ஒரு முறை அல்ல, திருப்ப 3 முறை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இப்படிப்பட்ட செய்தியை கேட்ட பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஹாபு வ ஹஸிரு யா ரசூலல்லாஹ் அன்ஹும், அவர்கள் யார் யா ரசூலல்லாஹ், அவர்கள் தோல்வியுற்று விட்டார்கள், நஷ்டமடைந்து விட்டார்கள், வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டார்கள் யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார் என்று கேட்ட பொழுது ஒரு மனிதரை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதாவது அல் முனஃபிகு சில்அதஹு பில் ஹலிஃபில் காதிப், பொய் சத்தியம் சொல்லி அவர் தன்னுடைய வியாபாரத்தை முடித்துக் கொண்டவர். பொய்யான சத்தியம் செய்தார், ஏமாற்றுவதற்காக சத்தியம் செய்தார், வியாபாரத்தை வியாபாரத்தை செய்வதற்காக வேண்டி அவர் அந்த சத்தியத்தை சொல்லி இன்று நடக்கிறதா இல்லையா சோதர்களே? எடுத்த எடுப்பிலேயே சத்தியம் செய்கிறார்கள், வியாபாரத்தில் எடுத்த எடுப்பிலேயே உடனடியாக சத்தியம் செய்து வியாபாரம் செய்கிறார்கள். நபி அவர்கள் அதாவது இந்த அளவுக்கு கடுமையான எச்சரிக்கை செய்கிறார்கள். கோஸ்டை கேட்க முன்னாலே கோஸ்டை சொல்லிவிடுகிறோம். எதற்காக? அதற்கு குறைவாக கேட்கக்கூடாது என்று அன்பான சோழே மார்க்கம் தடை செய்திருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும்.